ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஆர்என்எம் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆசை, கோபம், ஏக்கம் எல்லாமே இந்த வீட்டை அடையிறதா. இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் தங்கறதுக்கு ஒரு இடம் பார்த்து ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி போன அந்த வீட்டில் நிறைய அமானுஷ்யமான விஷயம்லாம் நடக்குது. நம்ம ஹீரோயினையும் கொஞ்சம் பயந்த சுபாவமாக தான் இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கும் அந்த வீட்டில் குப்பையே இருக்குன்னு தெரியாமே அந்த வீட்டுக்கு போய் தங்கிட்டாங்க. இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தப்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த அரணம். அவன் நேரம் அல்பாயுசில் போய் சேர்ந்துட்டான். அப்போ கூட அவன் கண்ணு அந்த வீட்டை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஓகேவான படமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே இந்த கதை மாதிரி நிறையா படத்தில் நம்ம தமிழ் சினிமாவில் வந்திருக்கு. அதனாலே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் என்னால் காட்ட முடியல. இந்த படத்தோட பஸ் ஸ்டாப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஓகேவான ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தோட பஸ் ஸ்டாப் ஃபுல்லாகவே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு காட்டுற விதமாக தான் இருக்கும். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்க சீன்ஸு, அந்த பேய் பெங்கலாக்குள்ளே போகிற சீன்ஸ் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பஸ் ஸ்டாப் ஃபுல்லாகவே பேய் நீங்கள் அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் செகண்ட் ஹாஃப் அப்படி இல்லை. காலம் கனியட்டும், நாளும் விளங்கட்டும், நல்லதே நடக்கட்டும், அவராசு நாம் அவராசியா இருப்பீங்க. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளை இன்ட்ரெஸ்டாக பார்க்குற மாதிரி ஒரு சில சீன்ஸ் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு சில ட்விஸ்ட்லாம் இருக்கும். அந்த ட்விஸ்ட்லாம் நம்ம எதிர்பார்க்குற ட்விஸ்ட்டு மாதிரி தான் இருக்கும். அதனாலேயே செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறமா இந்த படத்தோட ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஏற்கனவே அவர் நிறையா படம் இயக்கியிருக்காரு. அவராக இயக்கி அவராக நடித்த பெஸ்ட்டு படம் இந்த படம் தான். அதனாலேயே அவரை பொறுத்த வரைக்கும் நடிப்பில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இந்த படத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல நடிப்பு தான் கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட ஹீரோயினையும் இந்த படத்துக்கு தகுந்த மாதிரி தான் நடிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அம்மா செத்துலாமான்னு கேட்டுச்சுண்ணே, சரின்ட்டுண்ணே. நைட்டு ஏதோ நடந்திருக்குண்ணே. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஓகேவான ஹாரர் படமாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ஒன் டைம் ஆச்சும் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாம். உங்களை யாரும் இந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை தட்டி விட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.